டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிறது ஒரு சவுத் கொரியன் வெப் சீரிஸு. இப்போது 2026 சவுத் கொரியன் சஸ்பென்ஸ் சைக்காலஜிக்கல் டிவி சீரீஸாக நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கிலே அவைலபிளாக இருக்குது. நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ வெப் சீரிஸு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு 6 எபிசோடு, ஒன்று ஒவ்வொரு மணி நேரம். இதோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, கதாநாயகன் பேர் ஹியோ முன்வோ. இவர் ஒரு ஃபேமஸான கல்லூரியில் இலக்கிய பேராசிரியராக இருக்கார். இவர் ஒரு தோல்வி அடைந்த எழுத்தாளர். ஒரு காலத்தில் புத்தகம் எழுதினார். அது ஏதோ ஜோக்கில் ஜெயித்த மாதிரி பந்தயம் அடிக்க அடுத்தடுத்த புத்தகங்கள் மோசமாக விமர்சனத்துக்கு உள்ளாகுது. பயங்கரமாக இவரை திட்டி திக்கிறாங்க. அவன் கழுவி ஊற்றுறான். இதெல்லாம் ஒரு எழுத்தா, மொக்கையாக இருக்கே, போய் வேலையை பாரியா, எழுத வந்துட்டான், எழுதுறாங்கிற பேரில் கழுத்த இருக்கிறான் அப்படின்னு திட்டுறாங்க. அதோட எழுதுறதை நிறுத்திட்டு கல்லூரியில் புத்தகங்களை ஆய்வு செய்கிறது, மதிப்பீடு பண்ணுறது, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாரு. இவருக்கு ஒரு மனைவி, அவங்களுக்கும் இவருக்கும் அதிகம் பேச்சுவார்த்தைலாம் கிடையாது. ஏதோ பேருக்கு ஒரே வீட்டில் இருக்காங்க, அவ்வளவுதான். இவர் ஸ்கூலில் கல்லூரி படிக்கிற காலத்தில் ஒரு நண்பன், அவனுக்கு சரியாக படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. அவன் ஒரு மொக்கை. அவன் பிற்காலத்தில் பெரிய எழுத்தாளராக ரைட்டர் ஆகிடுறான். அவன் சவுத் கொரியாவிலே பெரிய செலிப்ரிட்டியாக வலம் வர்றான், பெரிய விஐபி ஆகிடுறான் எழுத்தாளராகி. அவன் எழுதுகிற எல்லா நாவலுமே அடுத்தடுத்து ஹிட்டு தான். சரி, நம்ம நண்பன் தானே அப்படின்னு அவர்கிட்ட போய் நம்ம ஹீரோ அவர் எழுதின புக்கை கொடுத்து இதை படித்து பார்த்துட்டு ஏதாவது கரெக்ட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கரெக்ஷன் சொல்லுங்கள், கரெக்ட் பண்ணிடலாம், உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லுங்கள், குறை இருந்தால் தைரியமாக சொல்லு, நான் ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டேன், ஆனஸ்ட்டாக உன்னோட விமர்சனத்தை சொல்லுன்னு சொல்ல அவன் படித்து பார்த்துட்டு ரொம்ப கேவலமாக இருக்கு, ஏதோ கல்லூரியில் நீ பெரிய புடுங்கின்னு உனக்கு தெண்டமாக சம்பளம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு காலத்தை ஓட்டுற வழியை பாரு, இனிமேல் இந்த மாதிரி புக்கை எல்லாம் தூக்கிட்டு என்னை பார்க்க வந்துடாத, நீ எல்லாம் எழுதாமல் இருக்கிறது இலக்கிய உலகத்துக்கே நல்லது, முதல்ல வெளில போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுறாரு ஹீரோ. நானும் ஒரு காலத்தில் உன்னை விட ஃபேமஸான ரைட்டராக ஆகி காட்டுறேன்டான்னு மனசு உள்ளே நினச்சிக்கிட்டு வந்துடுறாரு. இவர் எழுத எவ்வளவோ முயற்சி பண்ணுறாரு. டயலாக் வார்த்தையெல்லாம் ஒரு அடுக்கு மொழியில் ஒரு நேர்த்தியாக வரமாட்டேங்குது. மெயின் டே எழுதணும்னு நினச்சா மெயின் டே பிளாக்காக இருக்குது, கற்பனையே வரமாட்டேங்குது. புக்கு எழுதி ஃபேமஸ் ஆகி ஹிட்டு கொடுக்குறோமோ இல்லையோ, இந்த பையன் அந்த நண்பனை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு உறுதியாக இருக்கார். சரி, இப்போதைக்கு வழக்கம் போல் வேலைக்கு போவோன்னு கல்லூரிக்கு வராரு. அப்போ தான் புதுசாக ஒரு பையன் லீ கேங்னு பேர் புதுசாக ஜாயின் பண்ணுறான். அவனும் ஒரு ஹீரோ தான். கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் சரியாக படிக்க மாட்டான் அப்படின்னு பார்த்தா பெரிய புத்திசாலியாக இருக்கான். இவர் ஹீரோ சின்ன பசங்க என்ன சொன்னாலும் நம்புவாங்கன்னு ஒரு கரடி கதையை சொல்லி கதை விட்றாரு. அந்த லீ கேங் எந்திரிச்சு, சார் இதெல்லாம் தப்பு சார், இப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி தான் சொல்லணும்னு கரெக்ட் பண்ணுறான். இவருக்கு ஒரே அசிங்கமாக போச்சு குமாருங்கிற மாதிரி பசங்க மத்தியில் அவமானமாக போயிடுது. அவனை ஏதாவது பண்ணணும்னு அவன் மேலே ஒரு காண்டா இருக்கார். நீ ஒரு அசைன்மெண்ட்டை எழுதி அதுக்கப்புறம் எழுதி காட்டு, அதுக்கப்புறம் பேசு, ஆர்வ கோளாறுல ஒளராத, சிடவுன் உட்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் ஒரு விஷயத்தை, ஒரு அசைன்மெண்ட்டை எழுதி சப்மிட் பண்ணுறான். அதை படித்து பார்த்துட்டு மெர்சலாகி மிரண்டு போகிறாரு நம்ம ஹீரோ. வேறு லெவல் ரைட்டிங்கு. இத்தனை நாள் எங்கடா இருந்த, உன்னை தான் தேடிட்டு இருந்தேன், உன்னை பார்க்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த என்னைய பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த பையனுக்குள்ள மிகப்பெரிய எழுத்தாளன் இருக்கான், அது இன்னும் இவனுக்கு தெரியல. இந்த உலகத்துக்கு உன்னை அறிமுகப்படுத்தி எழுத்தாளன்னு சொல்கிறவனை எல்லாம் காலி பண்ணுறேன்டா அப்படின்னு அந்த பையன்கிட்ட பேசி, தம்பி இனிமேல் உனக்கு எந்த ஹெல்ப் வேணாலும் கேளு, பண்ணுறேன், உனக்கு ப்ரைவேட்டாக ஃப்ரீயாகவே நான் டியூஷன் எடுக்கிறேன், நீ ஃபீஸ் எதுவும் தர வேணாம், நீ
எழுதணும்னா எப்போ வேணுமோ என்னை வந்து என் வீட்டிலே பாரு, நீ என்னென்ன விஷயத்த பார்த்தியோ கேள்விப்பட்டியோ எல்லாத்தையும் ஒரு அசைன்மெண்ட்டாக எழுதி எடுத்துகிட்டு வா, நான் படித்து பார்த்து எல்லாத்தையும் சரி பண்ணி கரெக்ட் பண்ணுறேன், எல்லா அசைன்மெண்ட்டையும் ஒன்றா சேர்த்து ஒரு சம்பவம் பண்ணிடலான்னு சொல்ல அவன் உடனே சில டிமாண்ட்ஸ் எல்லாம் வைக்கிறான். இவர் எல்லாத்துக்கும் ஓகேன்னு சொல்கிறாரு. அவன் எழுதி கொடுக்கறத பார்த்து மயங்கியே போகிறாரு ப்ரொஃபஸரு. அவன் எழுத்துக்கு அடிமைங்கிற மாதிரி ஆகுறாரு. அவன் நடக்கிறத எழுதுறானா இல்லை அவன் எழுதுறது தான் நடக்குதான்னு தெரியல. அந்தளவுக்கு சம்பவமாக இருக்குது. ஹீரோ பேராசிரியர் வாழ்க்கையில் அவன் எழுத்து இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் பண்ணுனது, இதுக்கப்புறம் இவங்க 2 பேரோட வாழ்க்கை என்னாச்சு அப்படிங்கிறது தான் மீதி கதை. முதல் 2 எபிசோடே ஸ்லோவாக தான் போகுது. அதுக்கு அடுத்தடுத்த எபிசோடு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நிறைந்த சம்பவங்கள் தான். ஓல்டு பாய் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த படத்தோட ஹீரோ தான் இந்த சீரீஸில் ஹீரோ. சோய் மின்சிக் அவர் தான் ஹீரோ. அவர் நடிப்பு எப்படி இருக்கும்னு ஓல்டு பாய் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். நம்ம சொல்ல வேண்டியதில் நம்ம சேனல்லையே ஓல்டு பாய் படத்தை வந்து சிபாரிசு பண்ணி வீடியோவாக போட்டிருக்கோம். பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். அவ்வளோ ஒரு சம்பவம் மாதிரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த ப்ரொஃபஸர் கேரக்டரை. அந்த மாணவனாக வரக்கூடிய செகண்ட் ஹீரோ சோய் ஹியூன், அவரோட நடிப்புமே வேறு லெவல் தான், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இது வந்து ஜாங் மியூ சூ அவர் தான் எழுதியிருக்காரு. ரைட்டிங் டைரக்ஷன் வந்து கிம் கியூ டே அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சுருக்கமாக பார்த்தோம்னா, தனது வகுப்பறையின் கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கும் ஒரு அமைதியான மாணவன் இலக்கிய திறமையால் பெரிதும் ஈர்க்கப்படும் பேராசிரியர். அவர் வந்து தோல்வி அடைந்த ஒரு நாவலாசிரியர், விரக்தி அடைந்த பேராசிரியர். மாணவனை அவன் எழுத்து மேலே ஆர்வம் வந்து பின்தொடர்றாரு. இதுதான் இந்த படத்தோட, இந்த வெப்சீரிஸோட ஒன்லைன். சினிமோட்டோகிராஃபி, மியூசிக்கு, சவுண்ட் டிபார்ட்மெண்ட்டு, எடிட்டிங்னு எல்லாமே தரமாக இருக்குது. சில விஷயங்களை நான் லீனியரில் ப்ரெசன்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு சஸ்பென்ஸ் சைக்காலஜிக்கல் ட்ராமா தான். கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆரம்பித்து அப்புறம் 3வது எபிசோட்லேருந்து பரபரப்பாக போகுது. அடல் கண்டென்ட்டை பொறுத்தவரை செக்ஸுவலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஃபேமிலியோடலாம் நீங்கள் இந்த வெப்சீரிஸை பார்க்க முடியாது. ஓவராக கிடையாது, ஆனால் லைட்டாக அடல் கண்டென்ட்டில் தேவையே இல்லை, ஆனாலும் வச்சுருக்காங்க. வெப்சீரிஸில் இதெல்லாம் இல்லைன்னா எப்படி? அதனால் இந்த சீரீஸ் நோட்ஸ் ஃப்ரம் த லாஸ்ட் ரோ தமிழ் டப்பிங்கிலே நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகி இருக்குது. ஜூன் 26, 2026 அவைலபிளாக இருக்குது. பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.